வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈரோடு சமையலில் பூரி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 5 பொட்டேட்டோ பாயில் பண்ணி ஸ்கின் பீல் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு இந்த மூணையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை இந்த மூணையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்குங்க. இப்போ வெட்டி வச்சிருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி எடுத்துக்கோங்க போதும். அப்புறம் உப்பு சேர்த்திக்குங்க. இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த திக்னஸ்க்கு ஊற்றிக்குங்க. கூடவே அரைச்சி வச்சுருக்க மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு ரெடி. பச்சை வாசம் போனதும் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உப்பு காரம் பாருங்கள், பத்தலைன்னா ஆட் பண்ணி இன்னொரு கொதி விட்டுருங்க. பூரி மசால் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.